ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு எங்கள் ரூமில் செம சாப்பாடுங்க. ரொம்ப நேரமாக 3 வகையான மீன் வாங்கி நல்லா வறுத்து குழம்பு வச்சு இன்னைக்கு லஞ்சு செம்மையான சாப்பாடு சாப்பிட போகிறோம். இன்றைக்கி எங்கள் ரூமில் சமையல் என்ன பார்த்தீங்கன்னா, மீன் குழம்பு, வறுத்த மீன். அது என்ன மீன்? மத்தி மீனா? சொல்லுங்கள், சமைச்சவர் இவர் தான். நாங்கள் மொத்தம் 5 பேர். மொத்தமாக இன்றைக்கி ஃபுல்லாக எல்லா மீனையும் ஃபுல்லாக சமைச்சு இப்போ சாப்பிட போகிறோம். ஆஹா ப்ரோ, அது பார்த்துருங்க. இந்த மீனையும் குழம்பையும் பார்க்கும்போதே எச்சி ஊறுதுல. ஆஹா, இந்த மாதிரி சாப்பாடை செஞ்சு டெரஸில் உட்காந்துட்டு எல்லாரும் கூட்டாக உட்காந்து சாப்பிட்ற ஃபீல் இருக்கு. செம்மங்க. இவ்வளோ மீனையும் குழம்பையும் ஒரே நேரத்தில் சாப்பிட்டு முடிச்சுருவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், எஸ், ஒரு நேரத்துக்கு தான் இந்த சாப்பாடு. நாங்கள் 5 பேர் இருக்கோம்ல, 5 பேருக்கு இதெல்லாம் பத்தாதுங்க. ஏன்னா நாங்களாம் பசங்க நிறையா சாப்பிடுவோம். நல்லா சாப்பிட்டு வளர்ந்த குடும்பம். அதனால் யாரும் கண் வச்சிடாதீங்க, கொஞ்சம் அப்படி தான் சாப்பிடுவோம். இது பாறை மீன் செம்மையாக இருந்துச்சு. இதை பார்க்கும்போது சின்ன வயசில் கூட்டாஞ்சோறு செஞ்சு சாப்பிட்ற மாதிரியான ஒரு ஃபீல். இவனுக்கு வேறு நான்வெஜ்லாம் செம்மையாக பண்ணுவானுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ஒரு வழியாக எல்லாத்தையும் காலி பண்ணியாச்சுங்க. நல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சு. பார்த்தீங்களா, வெறும் மீன் முள்ளு தான் இருக்குது. மீன் எங்கடா காணும்? வெறும் முள்ளு மட்டும்தான் இருக்குது. ஒரு மீனையும் காணுங்க. ஒரே ஒத்த மீன் மட்டும் வச்சுருக்கானுங்க. அது எதுக்கு வச்சுருக்காங்கன்னே தெரில. கடைசியாக இன்பாபுரம் மட்டும் உட்காந்து உணவு உண்டு கொண்டிருப்பதால் சாப்பிட்டு முடிச்சா சாப்பாடு கண்ணையும் முக்கிலையும் தனித்தனியாக வந்துச்சு. அந்த அளவுக்கு சாப்பாடு. அதனால உரப்புன்னு நினைச்சிடாதீங்க. பாசத்துலையா இருந்துச்சு அப்படி சொல்ல வரேன். பாசத்துல உங்கள் பாசமிகு இன்ப உதயநிதி.